விஜய்க்கு டான்ஸ் ஆட மட்டும் தான் தெரியும், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நயினார் சொல்லியிருக்காரு. இல்லை, இதெல்லாம் அவருடைய கருத்து. இது உலகத்துக்கே தெரிந்த கருத்து. மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆட தெரியுங்கிற மாதிரி வெற்றி தலைவர் தளபதிக்கு ஆட தெரியும். ஆனால் அவர் எப்போதுமே, நான் அந்த மேடையிலே கூட சொன்னேன், அவர் தலைக்கணத்தில் ஆடும் தலைவர் அல்ல, தமிழுக்காக ஆடும் தலைவர், தன்மானத்திற்காக ஆடும் தலைவர். நாட்டுப்புற கலைஞர்களை மதித்து அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அதை செய்தார். அடுத்து சிபிஐ வழக்குக்கு அப்புறமா அந்த விசாரணைக்கு அப்புறமா அதை பிஜேபி விமர்சிக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு. விதவிதமாய் வித்தியாசமான ஒரு விளம்பரம் வரும். அது மாதிரி எப்பயுமே அண்ணன் சீனி அண்ணன் எப்போதுமே விதவிதமா வித்தியாசமா வருவார். 100க்கும் 1000க்குமே நிறைய இடங்களை அவர் மாத்தி மாத்தி பேசுவார். அது ஒரு நகைச்சுவையா நம்ம தாண்டிட்டு போயிடும். வேற கூட்டணி அமைக்க இல்ல, அவரு துணை கேள்விக்கு தான் ஒரு பதில் சொன்னாரு. கூட்டணி குறித்து, காங்கிரஸ் கூட்டணி குறித்து நாங்க எப்படி முடிவு பண்ண முடியாது, அவங்க தான் முடிவு பண்ண முடியும். நம்முடைய கொள்கை கோட்பாடு குறிக்கோள்லாம் எப்போதுமே தெளிவா தலைவர் சொல்லிட்டாரு. அதிகார பதிவு என்பது நாங்க எப்போதோ சொல்லிவிட்ட ஒரு விஷயம். ஆனால் காலங்காலமாக அண்ணன் திருமாவளவன் போன்றவரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய விஷயம். இது கேட்டு பெறுவதல்ல, தானாக தருவதற்கு ஒரு மனம் வேண்டும். செல்லூர் ராஜு விஜய் செல்லா காசு முடிஞ்சு போச்சு, இதே நீங்க செல்லா காசு பேசிட்டே இருக்கீங்கன்னு பத்திரிகை நீங்க சொல்லும் போதே இவர் சிரிக்கிறார். யாருன்னு அந்த தெர்மோகோல் அண்ணான்னு கேட்கிறாரு. அண்ணா அதே மாதிரிதான், அவர் அந்த மண்ணின் மைந்தர். அவருக்கு இது மாதிரி புது புது ஐடியாக்கள்லாம் வரும். இவர் இந்த செல்லும் செல்லா அப்படிலாம் இல்லை. இது வெல்லும் அரசியல். இவர் உண்மையிலேயே மக்களின் பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டம். நானே அதிர்ச்சி, ஒரு 50 பேர் வராங்க பார்த்தா தன்னிச்சையாக தண்ணி இயல்பா எத்தனை பேர் வராங்க. அப்ப இது மக்களினுடைய ஆதரவு அதிகரித்து இருப்பதை பார்த்து ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க? தொட்டுவிடும் தூரத்தில் தேர்தல் வருகிறது. ஊடகத்தின் வாயிலாக நான் அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய அந்த வாக்கை முதல்ல பாதுகாத்து தேர்தல் அன்று சிந்தாமல் சதறாமல் வெற்றி தலைவருக்காக அந்த விசல் சின்னத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது. தினம் ஒரு பாலியல் வழக்கு வருகிறது. நம்மள மாதிரி ஒரு ரிப்போர்ட்டருங்க, இவரை மாதிரி ஒரு கேமராமேன் கல்குவாரியை தட்டி கேட்கப்படுறதுக்கு 50 குண்டாஸ் அவரை போட்டு அடிச்சு அவர் மனசாட்சியெல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. இதையெல்லாம் தட்டி கேட்டு இதையெல்லாம் சுட்டி காட்டி நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை அரசியல், அவர் இவரை இழிவுபடுத்துவது, இந்த அநாகரிகத்துக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. புதுசுல இன்னைக்கு அதான் சொன்னாரு, நாங்கள் மக்கள் பணியை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். எங்களுடைய அரசியல் என்பது வேறு. கூட்டணி எப்படி போயிட்டு இருக்கு சார்? இல்ல நம்ம தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு ஜனநாயக கட்சி. பொதுக்குழு கூடியது, ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். நான் தான் அந்த தீர்மானத்தின் போது வாக்கெடுப்பு நடத்தினேன். ஏகமானதா கூட்டணி சார்ந்த அனைத்து முடிவுகளையுமே வெற்றி தலைவர் அவர்கள் எடுக்கலாம்னு நாங்க அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து முடிவெடுத்துருக்கிறோம். அப்ப இது ஒரு பைலா. அப்ப எல்லா முடிவுகளையும் உறுதியாக வெற்றி தலைவர் அவர்கள் சொல்வார். அதிகாரத்தில் பகிர்வு என்பதும் கதவுகளை திறந்து வைப்பது என்றும் நாங்க எப்பவோ பண்ணிட்டோம். ஆனா இறுதி முடிவு என்பதை வெற்றி தலைவர் சீக்கிரம் ரெண்டு கட்சிகளுடைய அதிமுக திமுக பெரும்பாலான கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க தீர்மானம் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. நம்ம பக்கம் கூட்டணி இல்லாத மாதிரி தான் ஒரு தோணுது. இல்ல நம்ம மக்களோட சந்திச்சு எப்படி வெயிட் அண்ட் வாட்ச் தலைவா.